இன்றைக்கி எவிக்ஷன் யாருன்னு மார்னிங்லேருந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. எனக்கு சரி கன்ஃபார்ம்டு நியூஸ் வரட்டும். ஏன்னா நிறைய வீக் நம்ம எவ்ரி வீக் நிறைய கெஸ்ஸஸ் பண்ணுறோம். பட் எப்போவுமே அது தப்பாக போகுது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வெயிட் பண்ணது. எனக்கு தெரிஞ்சு எனக்கு கொடுக்குறவங்க அப்டேட் கொடுக்குறவங்க படி இப்போ இன்றைக்கி வந்து கனி அக்காவும் அமித்தும் எவிக்ட் ஆகி போயிருக்காங்க போல இருக்குது. டபுள் எவிக்ஷன். ஸோ கனி அக்கா வந்துட்டு எதனால நினச்சாங்க, நல்லா டாஸ்க்லாம் நல்லா ப்ளே பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வீக் டிக்கெட் டு ஃபினாலே இருக்குது. அண்ட் ஆல்சோ அமித் வந்து நல்லா ஹைட் அண்ட் வெயிட் நல்ல ஃபிசிக் உள்ளவர். அவரும் நல்லா டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்லாம் விளையாடுவார். எதனால இவங்க 2 பேரையும் வெளியில் அனுப்பணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னு நமக்கு தெரியல. ஓட்டிங் படி சுபிக்ஷா அண்ட் அமித் தான் லாஸ்ட்டில் இருந்தாங்க. அண்ட் ஆல்சோ சாண்ட்ரா தான் எவிக்ட் பண்ண போகிறாங்கன்னு முதல்லலாம் ஃபுல்லாக பேச்சு இருந்துச்சு. பட் சாண்ட்ராவும் எவிக்ஷன் இல்லை, சுபிக்ஷாவும் எவிக்ஷன் இல்லை. ரொம்ப ஷாக்கிங்காக கனி அக்கா டிக்கெட் டு ஃபினாலேக்கு முன்னாடி எவிக்ட் ஆகி போகிறாங்க. இப்போ கூட லைவில் பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் விக்ரம் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நான் எப்போ எவிக்ட் ஆகுறேன்னா உன்னை கையோடு பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க ஃபஸ்ட்டே எவிக்ட் ஆகி போகிறாங்க. எனக்கே இது கொஞ்சம் ஷாக்கிங் நியூஸ் தான். ஸோ நமக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஏதாச்சும் அதை பற்றின ஹிண்ட்ஸ் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.